நான் ஒரு உதாரணம், நான் ஒரு சின்ன ஆட்டுப்புழுக்கி என்று சொல்லுவேன். குறிப்பிட்ட அளவு ஒரு மக்கள் தொகையை கொண்டிருந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தலைவர் நடாத்தி இருந்தார். அதற்கு சொல்லுவார்கள் தமிழர்களிடத்தில் இருக்கின்ற அந்த போர்க்குணம். ஆனா இன்னொரு அமைப்பு, அந்த ஏற்கனவே நாங்கள் 30 வருஷங்களுக்கு மேலாக ஒரு அமைப்பு, எங்களுடைய தமிழீழ தனிநாடு என்ற ஒரு போராட்டத்திலே வந்தவர்களில் ஒரு குறிப்பிட்ட சார்பர் அதே மனநிலையில் இருப்பார். இப்ப அந்த தலைமை இருந்த காலங்களில் நீங்கள் சுவிஸ் நாட்டில் ஏற்படுத்திய கட்டமைப்புகளாக இருந்தாலும் சரி, ஏனைய புலம்பெயர் நாடுகளில் ஏற்படுத்திய கட்டமைப்பாக இருந்தாலும் சரி, அது ஒரு வலுவாக இருந்த காலமாக இருந்தபடியால் அப்படி எங்களை நாங்கள் ஒரு பெருந்தேசியவாதம் எங்களை ஒடுக்குகின்றதோ அதே போன்று இந்த எங்களுடைய எண்ணிக்கையில் குறைந்தது என்று சொல்லப்படுகின்ற இந்த தேசியம் அதற்குள் இருக்கின்ற மற்றவர்களை காண உரிமைகளை அங்கீகரிக்கின்றதாக இருக்கும். இப்பொழுது தமிழ் தேசியம் என்றால் என்ன என்ற ஒரு குழப்பகரம் இருக்கின்றது. அதாவது அது குறிப்பாக சிலர் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த விடுதலை புலிகளின் அடையாளங்களை வைத்துக் கொண்டு செயற்படுபவர்கள், அது சார்ந்த விடயங்களை மாத்திரம் பின்பற்றுபவர்கள் தான் சிறந்த தமிழ் தேசியவாதிகள் என்றும் அப்படி பல்வேறு ஆளாளுக்கு பல்வேறுபட்ட கருத்துக்களை விதைத்து வருகின்றால் தமிழ் தேசியம் தொடர்பாக. இது தொடர்பாக நான் உங்களுடன் ஒரு போதிய விளக்கம் எங்களுடைய இந்த படையல் வழியை பார்ப்பவர்களுக்கு நான் இதன் வழியாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம். எனக்கு முதலாவது கேள்வி, இந்த தேசியம் என்ற விடயம் தொடர்பாக இதை சொல்ல முடியுமா? இந்த தேசியம் என்ற விடயம் இங்கு ஆரம்பிக்கப்பட்டது என்று தேசியத்தில் இருந்து வருவோம். இல்ல, புறநாடைகள் இருந்தாலும் இந்த தேசியம் என்ற கருத்தாக்கம் ஐரோப்பாவில் உருவான ஒன்று. அது ஒரு 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலே தான் அது வலுப்பெறுகிறது. அந்த முந்தி அரசுகள் என்பது ஒரு மொழி இன நிலப்பரப்பு கட்டமைப்புகளுக்கு அப்பால் அதனுடைய ஆட்சியினுடைய விஸ்தீரணம் இருந்திருக்கின்றது. ஏனென்றால் மன்னன் என்பவன் அவன் படையெடுத்து கைப்பற்றுகின்ற பிரதேசங்கள் எல்லாம் அவனுடைய ஆளுகைக்குட்பட்டதாக இருக்கும். அந்த இடத்திலே ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசுபவர்கள் பெரும்பான்மை இருந்தாலும் வெவ்வேறு மொழிகளை பேசுபவர்களும் அதற்குள் அடங்குபவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆகவே ஆனால் ஒரு கைத்தொழிற் புரட்சிக்கு பின்பு இந்த ஒரு மொழியை பேசுகின்ற மக்கள், ஒரே வகையான பண்பாட்டை பேணுகின்ற மக்கள், ஒரு தொடர்ச்சியாக ஒரு நிலப்பிரதேசத்திலே வாழுகின்ற மக்கள், அந்த மக்களுக்கான ஒரு பொருளாதார வாழ்வு முறையும் இருந்திருக்கின்றது. அதே சந்தர்ப்பத்தில் அதைத்தான் அவர்கள் மிகவும் அந்த அடிப்படையிலே அந்த வகையிலே தான் தேசிய இனம் என்ற கருத்தாக்கம் உருவாவதில் முக்கியமாக அன்று உருவான அச்சு யந்திரம் பத்திரிகைகள் உருவாகின்றன. அப்ப பத்திரிகை உருவாகின்ற போது அந்த மொழியிலே உருவாகின்ற அந்த மொழியை பேசுகின்றவர்கள் அந்த பத்திரிகையை படிக்கின்றார்கள், நூல்கள் வெளிவருகின்றது. அதே நேரத்தில் ரேடியோ அந்த ஒரு மொழியை பேசுகின்ற அந்த மொழியூடான அந்த ரேடியோ ஒலிபரப்பு அந்த மக்களை சென்றடைகின்றது. புகையிரத பாதைகள் போடப்படுகின்றது. அந்த புகையிரத பாதைகள் இந்த மக்களை ஒரு மொழி பேசுகின்ற மக்களை அதே எல்லா இடத்துக்கும் அது செல்வதாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்திலே வாழுகின்ற அந்த மொழி பேசுகின்ற மக்களை மேலும் விரைவாக இணைத்துக் கொள்வதாக இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே முதல் குதிரை வண்டியோ மாட்டு வண்டியோ மற்றொரு வண்டிகளை பாவிக்கின்ற பொழுது நீங்கள் சென்றடைகின்ற நேரம் கூடுதலா. அப்ப இது ஒரு பொதுவாகவே நாங்கள் ஒரு மக்கள், ஒரு இன மக்கள் என்ற ஒரு இதை உருவாக்குகின்றது. அதே நேரத்தில் அதுக்காக அவர்களிடம் ஒரு உளவியல், கூட்டு உளவியலும் இருந்திருக்கின்றது. நாங்கள் அதே நேரத்தில் ஒரு மார்க்சிஸ்ட் வியூவில் பார்க்கின்ற பொழுது இந்த நிலப்பிரபுத்துவத்திலிருந்து முதலாளித்துவம் உருவாகின்ற பொழுது, கைத்தொழில் புரட்சிக்கு பிறகு முதலாளித்துவம் உருவாகின்ற பொழுது, யந்திரங்களை தொழிற்சாலைகள் உருவாகின்ற பொழுது இந்த முதலாளித்துவத்துக்கான சந்தை உருவாக்கம் இருக்கின்றது. அந்த சந்தை உருவாக்கத்துக்கு இந்த தேசிய அரசுகளின் நிர்மாணம் ஒரு முக்கிய பாத்திரத்தை வகிக்கின்றது.
தேசிய அரசுகள். அப்ப இவ்வாறாகத்தான். ஏனென்றால் நீங்கள் கிட்டத்தட்ட நான் சொல்றது எக்ஸைலும் 6500 மொழிகள் பேசப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. சில மொழிகளுக்கு வரி வடிவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா நாடுகள் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை அங்கம் வைக்கின்ற நாடுகள் உட்பட ஒரு 200 தான் இருக்கும் நாடுகள். அப்போ அந்த முன்னேறின கைத்தொழில் வளர்ச்சி அடைந்த முன்னேறிய ஐரோப்பாவில இங்கிலீஷ் இங்கிலாந்து, இத்தாலி, பிரெஞ்சு பிரான்ஸ், ஜெர்மன் என்றது டொச்லாந்து. ஆனா அங்கேயும் நீங்கள் பார்ப்பீங்க, அங்கேயும் பல்வேறு மொழிகள் பேசப்பட்டிருக்கும், சிறுபான்மை மொழிகள். அதுல ஏற்கனவே முன்னேறிய மொழி, அது இந்த பெரும்பான்மை மொழி. ஆட்சியில உள்ளவர்கள் எந்த மொழியை தங்களுடைய தாய்மொழியாக கொண்டவர்களோ அது ஆதிக்கத்தை செலுத்துகிறத பார்க்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இத்தாலியில நூற்றுக்கணக்கான டயலெக்ட்ஸ் பேசப்பட்டிருக்கு. பிரான்ஸ்ல இப்பவும் கூட சில லட்சம் பேர் வெவ்வேறு மொழிகளை இருக்கலாம். இப்ப இதை பாத்தீங்கன்னா ஜெர்மனியை பாத்தீங்கன்னா அது பல்வேறு பவேரியா, பிரஷ்யா என்று வெவ்வேறு பிராந்தியங்களாக இருந்தது. அந்த பிஸ்மார்க் என்றவர் அதை இணைக்கிறார் டொச்லாந்து. அது ஒரு இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 1800களுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் இல்லையா? அப்ப அது ஆகவே ஒரு பெனடிக்ட் ஆண்டர்சன் சொல்லி அவர் சொல்லுவார், தேசியம் ஒரு கற்பிதம். என்னடா அப்படி ஒரு முந்தி ஒரு நிலப்பிரபுத்துவம் முதலாளித்துவமாக மாறுகின்றது. அப்ப மாறிக்கின்ற உலகியல் சூழலும் மாறிக்கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் நீங்கள் சொல்லலாம், நாங்கள் செய்கிற சோழர்கள் பாண்டியர் காலத்திலே தமிழ் மொழி, அதான் அந்த பெரும்பான்மை பிரதேசத்திலே அந்த தமிழ் மொழி, தமிழ் இலக்கியங்கள், சங்ககால இலக்கியம் அதுகள் உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவர்கள் நாங்கள் ஒரு மக்கள் என்று உருவாகிற அந்த விடயம் உருவாக்கப்படுகிறது. அப்படி ஆகின்ற பொழுது இன்றைக்கு நீங்கள் இந்த உலக நாடுகளை, இந்த எல்லைகளை யார் வரையறுத்தார்கள்? இந்த 1800க்கு பிறகு இந்த நாடுகளை பிடிக்க போன காலனித்துவ ஆட்சியாளர்கள் தான் இந்த எல்லைகளை கடைசியாக போட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த காலனித்துவ போர்த்துகீசரோ அல்லாவிட்டால் பிரெஞ்சு காலனித்துவமோ, இங்கிலீஷோ, ஸ்பானிஷ், பெரும்பாலும் இவர்கள் போய் பிடித்தார்கள். பெல்ஜியம் அவர்கள் போய் பிடித்த இடங்களிலே என்ன நடக்கின்றது என்று சொன்னால், அங்கு ஏற்கனவே வெவ்வேறு குறுநில மன்னர்களின் ஆட்சிகள் அல்லாட்டில் வெவ்வேறு மன்னர்களின் ஆட்சிகளை அவர்கள் தங்களுடைய நிர்வாக வசதிக்காக ஒன்றிணைக்கின்றார்கள். இலங்கையிலே நீங்கள் அதை பார்க்கலாம், இந்தியாவிலே பார்க்கலாம். அவர்கள் தங்களுடைய நிர்வாக வசதிக்காக ஒன்றிணைத்து அவர்கள் தான் இந்த எல்லையை போடுகிறார்கள். நீங்க விரும்பியோ விரும்பாமலோ இன்றைக்கு இருக்கிற எல்லைகள் இந்த காலனித்துவ ஆட்சியாளர்களால் போடப்பட்டவை. பின்பு இந்த 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகு இந்த சுதந்திரம் என்று சொல்லப்பட்டது வழங்கப்பட்ட பின்பு, முக்கியமாக இந்த குடியேற்ற நாடுகள் என்று சொல்ற இந்த காலனித்துவ ஆட்சியாளர்களிடம் இருந்த நாடுகள், உதாரணத்துக்கு இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளை வைத்துக் கொள்வோம், அவர்கள் சுதந்திரம் பெறுகிறார்கள். அப்ப சுதந்திரம் பெறுகின்ற பொழுது அங்கு எண்ணிக்கையில் பெரும்பான்மையை இருந்த மக்கள் அந்த பிரதேசத்துக்குள்ள வாழுகின்ற பல்வேறு இன, மொழி, பண்பாட்டை பின்பற்றுகின்ற மக்களை அவர்கள் அடக்குகின்ற பொழுது அந்த அடக்குமுறைக்குள்ளான மக்கள் தேசிய சுயநிர்ணய உரிமை என்ற ஒரு இதை கொண்டு வர வேண்டியதாக இருக்கு. ஏற்கனவே கூட இருந்தது தேசிய சுயநிர்ணய உரிமை. அது எப்படி இந்த நாட்டுக்கு இருந்தது. இப்ப நாடுகளுக்குள்ளே இந்த தேசிய சுயநிர்ணய உரிமை என்ற அந்த விடயத்தை ஒடுக்கப்பட்ட தேசிய இனம், ஒடுக்குகின்ற தேசிய இனத்திலிருந்து விடுதலை பெற அதை முன்வைக்க வேண்டி வருகின்றது. இப்ப முரளியன், அதாவது இப்பொழுது நான் தேசியத்திலிருந்து நான் தமிழ் தேசியத்திற்குள் வருகின்றேன். அதாவது நாங்கள் கடந்த 16 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு தமிழ் தேசிய அரசியல் என்பது, தமிழ் தேசிய பரப்பு என்றது ஒரு மிகவும் ஒரு வலுவான ஒரு கட்டமைப்புடன் அது பயணப்பட்டு கொண்டிருந்தது என்று சொல்லலாம். நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல தேசியம் என்பது ஒரு சமூகங்களுக்கு இடையிலான அது இணக்கப்பாடு, பொருளாதாரம், மொழி,
பண்பாடு சார்ந்த விடயங்கள் எல்லாவற்றையும் ஒரு ஒருங்கிணைந்து ஒரு கட்டமைப்பு ஒன்று சரியான முறையில் இயங்கிய காலப்பகுதியில் ஒரு தமிழ் தேசிய அரசியல் ஒரு சரியான பாதையில் பயணப்பட்டது என்று கூட சொல்லலாம். குறிப்பாக அந்த தலைமை இருந்த காலங்களில் நீங்கள் சுவிஸ் நாட்டில் ஏற்படுத்திய கட்டமைப்புகளாக இருந்தாலும் சரி, ஏனைய புலம்பெயர் நாடுகளில் ஏற்படுத்திய கட்டமைப்பாக இருந்தாலும் சரி, அது ஒரு வலுவாக இருந்தபடியால் அவ்வாறான கட்டமைப்புகளை நாங்கள் உருவாக்க முடிந்தது. இன்று அந்த தமிழ் தேசிய அரசியல் என்பது சின்ன பின்னமாக கொண்டு இருக்கின்றதோ என்ற ஒரு கவலை இருக்கின்றது. ஆளாளுக்கு ஏற்றவாறு தமிழ் தேசிய அரசியல், இதுதான் தமிழ் தேசிய அரசியல் என்று சொல்லிக்கொண்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமாக இழுத்து கொண்டிருக்கின்றார்கள். என்னென்று சொல்லினால், இது 16 வருடங்களுக்கு முதல் ஒரு பலமாக இருந்த அமைப்பு கொண்டிருந்த அது கொண்டிருந்த அடையாளங்களை வைத்துக்கொண்டு, குறிப்பாக கடந்த ஆண்டு நாங்கள் பார்த்திருப்போம், எங்களுடைய கனடாவில் நடைபெற்ற தமிழர் திருவிழாவின் போது ஒரு கலவரம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு கலவர நிலையில் இருந்தது. அந்த தமிழ் அடையாளங்களை வைத்துக்கொண்டு அது தகாத வார்த்தைகள் பிரயோகித்தாலும் சரி, இந்த முட்டை வீச்சுக்கள், அப்படி பல்வேறுபட்ட விடயங்களை அவர்கள் இதுகளை செய்திருந்தார்கள். பல மக்கள் அதை பார்த்து ஒரு முகம் சுளிக்கும்படியாக அது நடைபெற்றது. அண்மையில் தேசிய தலைவருக்கான நினைவெழுச்சி நாள் நடைபெற்ற பொழுது அங்கும் பல்வேறுபட்ட ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை, அதே தேசிய அடையாளங்களை, தமிழ் தேசிய அடையாளங்களை வைத்துக்கொண்டு, அதாவது விடுதலை புலிகளால் வைத்திருந்த அந்த அடையாளங்களை வைத்துக்கொண்டு போராடி கொண்டிருந்தார்கள். இது ஒரு பிள்ளையான ஒரு கற்பிதத்தை ஒரு வளரும் சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்ற ஒரு ஆதங்கம் எழுகின்றது. அதாவது தமிழ் தேசியம் என்பது இதுதான், தமிழ் தேசிய அடையாளம் என்பது இதுதான், இவர்கள்தான் தமிழ் தேசியவாதிகள் என்ற ஒரு கற்பிதம் இருக்கேக்க, அப்படியானவர்கள் இவ்வாறான வேலைகளில் ஈடுபடும் பொழுது அது ஒரு முகம் சுளிக்கும்படியான ஒரு நிலைமைக்குள் கொண்டு சென்று விடுகின்றது. எங்களுக்கு தேவை தமிழ் தேசிய அரசியல் என்றால் என்ன, இப்பொழுது தமிழ் தேசிய அரசியல் எவ்வாறு இருக்கின்றது, நாங்கள் எவ்வாறு இந்த தமிழ் தேசிய அரசியலை சரியான வழியில் கொண்டு போகலாம் என்பது தொடர்பாக எனக்கு ஒரு பதிலை தர முடியும். இப்போ ஒரு தேசியம் என்றது குறுந்தேசியவாதமாக கூடாது. எங்களுடைய தமிழ் தேசியத்துக்குள்ளே கூட எங்களுக்குள்ளே இஸ்லாம் மதத்தை, தமிழை பேசுகின்ற முஸ்லீம் மக்கள் இருக்கின்றார்கள். இங்கே கூட சைவ சமயம், கிறிஸ்தவம், ரோமன் கத்தோலிக் என்று பல்வேறு மதங்கள் இருக்கின்றது. மலையக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, ஆகவே இந்த தேசியம் என்பது ஒரு அரவணைப்பாக தான் இருக்க வேண்டும். எப்படி எங்களை நாங்கள் ஒரு பெருந்தேசியவாதம் எங்களை ஒடுக்குகின்றதோ, அதே போன்ற இந்த எங்களுடைய எண்ணிக்கையில் குறைந்தது என்று சொல்லப்படுகின்ற இந்த தேசியம் அதற்குள் இருக்கின்ற மற்றவர்களை கான உரிமைகளை அங்கீகரிக்கின்றதாக இருக்கணும். அதே போன்று இந்த தேசியம் என்பது அது ஒரு 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 தனித்துவமாக, தனிய அமைப்பாக இயங்க முடியாது. ஏனென்றால் ஒரு தமிழ் தேசியத்துக்குள்ளே பல்வேறு நிலைப்பாட்டை கொண்டவர்கள் இருப்பார்கள். அவர்கள் தீவிர நிலைப்பாடு, மிதவாத நிலைப்பாடு, அதே நேரத்தில் இடதுசாரி கண்ணோட்டத்தோட பார்க்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும். மற்றது எங்களுடைய ஈழத்தமிழ் தேசிய சமூகத்துக்குள்ளே இருக்கின்ற குறைபாடுகள், பெண்ணொடுக்குமுறை, தொழிலாளர்களுக்கான உரிமை, சாதி பாகுபாடு, அதற்காக போராடுகின்ற சக்திகள் இருக்கும். ஆகவே ஒரு தேசிய விடுதலை என்பது இந்த அனைத்தையும் கையாளுகின்ற, அனைத்தையும் முன்னெடுக்கிறதாக இருக்க வேண்டும். ஆனால் அது ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தில் முதல் தேசிய விடுதலை போராட்டம் என்றது அது முன்னணியிலே இருக்கும். அப்ப அதற்குள் ஒரு முதலாளித்துவவாதிகள், அதை இந்த சமூகம் சார்ந்த பிற்போக்கு கருத்து உள்ளவர்களும் அதற்குள் அணிதிரண்டு வருகின்ற சூழல் நடக்கின்றது. ஆகவே இங்கே என்னன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் வட்டுக்கோட்டை பிரகடனத்துக்கு முன்பு வரை அங்கு தமிழ் மக்கள் தனி நாட்டை கோரவில்லை. நான் இதை பெரிய பேச வேண்டியது. கலவரங்கள், நாங்கள் அவதானங்களை அடிச்சவை, அவதானங்களை கொலை செய்தவை, எங்களோட இதுகளை எரிச்சவை, நாங்கள் தான் அகதிகளாக வந்தது. அதே மாதிரி என்ன நடக்குதுன்னா, அப்ப இருந்த மிதவாத தலைவர்கள் ஓகே, பண்டா செல்வா ஒப்பந்தம், டல்லி செல்வா ஒப்பந்தம் எல்லாம் அவர் அந்த ஆட்சியை வைத்துக் கொண்டிருந்த பௌத்த சிங்கள பெருந்தேசியவாதிகளால அதைக்கான அந்த குறைந்தபட்ச உரிமைகளை கொடுக்க இல்லை. அப்ப அதால தான் அது ஒரு அரச வன்முறையாக மாறுகின்ற பொழுது, அரசு வன்முறையை பிரயோகிக்கின்ற பொழுதுதான் அதை எதிர்த்து போராடுவதற்காக இளைஞர்கள் கிளந்தெழுகிற சூழல் வருது. அப்ப கிளந்தெழுகின்ற சூழல்ல அந்த நேரத்துல இந்தியாவும் அதை
அதை ஆதரிக்குது, ஏதோ ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட உதவிகளை செய்கின்றது. அது தன்னுடைய நலன்களும் அதுக்குள்ள பின்னிப்படைந்து இருந்தது என்பது உண்மைதான். ஆகவே இப்பொழுது ஒரு ஆயுத போராட்டம் என்பது ஒரு 2009 ஒரு கட்ட முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்ற சூழ்நிலையிலே நாங்கள் இதையெல்லாம் திரும்பி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஒரு புலம்பெயர் நாடுகளிலே ஒரு பொருளாதார ரீதியில வலுப்பட்ட சக்திகளாக இருந்தாலும் அந்த நாட்டிலே இருக்கிற மக்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்ப நாட்டிலே இருக்கின்ற மக்கள் தேர்தல் முறைமை கூடாகத்தான் தங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்றனர். அங்கே பல்வேறுபட்ட கட்சிகள் போட்டியிடுகின்றன இருக்கின்றன. அப்ப அங்கேயும் எல்லோரும் ஒற்றுமையாக ஓரணியில் நிற்பதில் பல்வேறு காரணிகள் பின்னடைவுக்குள்ளாகும். ஆகவே அங்கு எவ்வளவுதான் அங்கு பலவீனமான சூழ்நிலை காணப்பட்டாலும் அங்கு திருத்தப்பட வேண்டிய நிறைய விடயங்கள் இருந்தாலும் இன்றைய உலக சூழல்ல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிக்கு அந்த பிரதிநிதிகளுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டியிருக்கு. அவர்கள் முதன்மை சக்திகள். ஆகவே அதை நாங்கள் முழுக்க நிராகரிக்க முடியாது. ஆகவே மிதவாத சக்திகள் என்ன நினைப்பார்கள் என்றால் அவர்கள் ஒரு அதிதீவிர நிலைப்பாட்டு கூடாக காரியத்தை முன்னெடுக்க முடியாது என்று கருதுவார்கள். அவர்கள் இந்தியாவை பற்றி யோசிப்பார்கள். மேற்கு நாடுகள் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் மேற்கு நாடுகள் இதை விரும்புகின்றன என்பதை அவர்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் இந்த மேற்கு நாடுகள் இந்தியாவினுடைய நலன்களும் இதற்குள் இருக்கின்றன. ஆகவே இந்த நலன்களை புறக்கணித்து இந்த நாடுகளை உதாசீனம் செய்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா? அதை போய் வெல்வதற்கு எங்களுக்கு செவ்வாய் கிரகத்தில இருந்தும் சந்திரனில் இருந்தும் உதவி கிடைக்குமா? இல்லை. அங்கே அந்த இதை முழங்கிக் கொள்ளும். ஆகவே நாங்கள் 2009 வரைக்கும் ஒரு ஆளுமை படைத்த இயக்கமாக அதனுடைய அமைப்புகளாக இருந்த எல்லோரும் அதே மனோநிலையோட தொடர்ந்து செயற்பட முடியுமா? 2009க்கு பிறகு அந்த ஏற்கனவே ஒன்றாக இருந்த ஒரே அமைப்பின் கீழ் அதனுடைய வழிகாட்டலின் கீழ் இயங்கிய அமைப்புகள் ஒரு 2009க்கு பிறகு நாங்கள் எவ்வாறு இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இயங்குவது என்பது சம்பந்தமான ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது. ஆகவே இங்கே பல்வேறு அமைப்புகள் இருக்கு. கனடிய தமிழர் பேரவை ஏற்கனவே இங்கே இயங்கிக் கொண்டிருந்த அமைப்புகள் ஒன்றாக இயங்கி இருப்பார்கள். ஆனா 2009க்கு பின்பு அந்த நிலைப்பாடுகளில் சில மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் வருகின்ற பொழுது ஒரு அமைப்பு ஒரு அங்கே இருக்கின்ற அந்த சூழ்நிலை அங்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் சார்ந்த நிலைப்பாட்டை கூடுதலாக கவனத்தில் கொள்கின்ற அமைப்பாக இருக்கும். ஆனா இன்னொரு அமைப்பு அதை ஏற்கனவே நாங்கள் 30 வருஷங்களுக்கு மேலாக ஒரு அமைப்பு எங்களுடைய தமிழீழ தனிநாடு என்ற ஒரு போராட்டத்திலே வந்தவர்களில் ஒரு குறிப்பிட்ட சார்பர் அதே மனநிலையில் இருப்பார். அப்ப அங்குதான் அந்த ஒரு மாற்றம். இங்க எங்களுடைய தமிழ் மக்களோட சுயநிர்ணய உரிமை. அப்ப இந்த சுயநிர்ணய உரிமையை ஒரு தனிநாட்டை அடைந்து பெறுவதால் பிரச்சனை வருகின்றது. ஏற்கனவே தமிழரசு கட்சிக்கு கூட சமஷ்டி கட்சி. ஆகவே இந்த பல்வேறு இன மொழி பண்பாட்டு வடிவங்களை கொண்ட நாடுகள்ல இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தான் சமஷ்டி வடிவம் உருவாக்கப்பட்டது. சமஷ்டி மூலம் அந்த நாடுகளிலே அந்த பிரச்சனைகள் ஓரளவாவது தீர்க்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சுவிட்சர்லாந்து, உதாரணத்துக்கு கனடா, ஃபெடரல் சிஸ்டம், கான்ஃபெடரேஷன். ஆகவே அந்த ஒரு ஃபெடரல் செட்டப்பை உருவாக்குவதற்கான அந்த பயணத்திலே அந்தந்த அமைப்புகளை இயங்க விட வேணும் என்ற ஒரு அதிதீவிர நிலைப்பாட்டு கூடாக பார்க்கின்ற பொழுது இன்னொருவர் சொல்லுவார் நான் அங்கு நீண்ட கால நலன்களை பொறுத்தவரையில் தமிழ் தேசியத்தை பலப்படுத்த வேண்டுமானால் அங்கு உள்ள மக்களுக்கான அடிப்படை பொருளாதார கட்டுமானங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஏற்கனவே அங்கு நடைபெற்ற போரினால் போராளிகள் குடும்பங்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. போராளிகள் பலர் அங்கவீனமாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் தொடர்ச்சியாக இலங்கை அரசு பொருளாதார கட்டுமானங்களை ஒரு பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுப்பதில் பின்னிற்கின்றது. ஆகவே அழிவிட்டிருக்கின்ற பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே நாங்கள் சமூக சேவைகளை செய்வதிலே முன்னிற்கின்றோம்.
ஏனென்றால் அந்த சமூகத்திலே வந்து அவர்களுக்கான அத்தியாவசிய அடிப்படை பொருளாதார கட்டுமானங்களை ஏற்படுத்தி கொடுப்பதிலே உழைக்க முடியிருக்கின்றது. மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரதேசத்தில், இந்த வெளிநாடுகளை நோக்கி. ஆகவே அந்த குடித்தொகை பேண வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுக்கு இடைக்காலத்தில் எங்களோட குடித்தொகை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. எங்களுடைய இளைஞர்கள் அவர்கள் மனம் முடித்தது குறைவாக இருக்கின்றது. மனம் முடித்தவர்கள் போர்க்களத்தில் இறந்திருக்கிறார்கள். இலங்கை அரசாங்கத்தால் பொதுமக்கள் இறந்திருக்கிறார்கள். வெளிநாட்டுக்கு போயிருக்கிறோம். அடுத்தது வந்து கல்வி. ஆகவே வந்து ஒரு தேசிய சுயநிய உரிமை போராட்டத்தை நாங்கள் ஒரு தோல்வியுற்ற சமூகமாக கடந்த இந்த 3-4 தசாப்தங்களை கருதினால், அங்கு இருக்கின்ற சமூக அடிப்படைகளை கட்டி கொடுக்கின்ற, அது தொடர்பாக வேலை செய்கின்ற ஒரு அமைப்பும் தமிழ் தேசியத்துக்காகத்தான் வேலை செய்கின்றதான் என்னுடைய வாதம். ஆகவே இந்த அதிதீவிர நிலைப்பாடு கொண்டவர்கள் வந்து பல்வேறு தளங்களிலே வந்து அந்த மக்களுக்காக, அந்த பிரதேசங்களிலே வாழுகின்ற மக்களுக்காகவும், அந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்யவும், அந்த பிரதேசங்களிலே வாழுகின்ற மக்களுடைய கல்வியை அபிவிருத்தி செய்யவும் அவர்கள் பாடுபடுபவர்களாயிருந்தால் அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது இன்னொரு வகை கூட எங்களுடைய தமிழ் தேசியத்தை பலப்படுத்த அந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. இதில் இடையில முரளியன், அதாவது தமிழ் மக்களை பொறுத்த மட்டில், அதாவது நாங்கள் போர் நிலவிய காலங்களில், அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு மக்கள் தொகையை கொண்டிருந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தலைவர் நடாத்தி இருந்தார். அதற்கு சொல்லுவார்கள், தமிழர்களிடத்தில் இருக்கின்ற அந்த போர்க்குணம், அதை சரியான முறையில் அதை எடுத்து அதை அவர்களை பயிற்றுவித்து இந்த போரை நடாத்தி இருந்தார் என்று சொல்வார்கள். அது இப்பொழுதும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது தானே? தமிழர்களை பொறுத்த மட்டும் அந்த போர்க்குணம் என்ற, அதாவது ஒரு ஆக்ரோஷம், அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு ஆக்ரோஷம், இதை வந்து பல்வேறுபட்ட அமைப்புகள், கனடாவிலும் சரி போல ஏனைய நாடுகளிலும் சரி, அந்த போர்க்குணத்தை ஒரு தவறான முறையில் வழிநடத்துகிறார்களோ, தவறான முறையில் அந்த போர்க்குணத்தை பயன்படுத்துகிறார்களோ என்ற ஒரு ஆதங்கம் எழுகிறது அல்லவா அந்த அண்மை காலமான இந்த போராட்டங்கள். இதை எவ்வாறு இதை வழிநடத்தலாம்? எவ்வாறு இவர்களை, இந்த இளைய சமுதாயத்தை எவ்வாறு நீங்கள் வழிநடத்த முடியும் என்று சொல்ல முடியும்? அப்படியா இருந்தால் 2010ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன். எதையும் பேசுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கின்றது, ஆர்ப்பாட்டம் செய்வதற்கான உரிமை இருக்கின்றது. அதே நேரத்தில் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுக்கு வீடு வாசல் வாகனம் இருக்கின்றது. எங்களுடைய பிள்ளைகள் யாரும் அங்கு களத்துக்கு போய் தங்களை ஆகுதியாக்கவோ தங்களை அர்ப்பணிக்கவோ மாட்டார்கள். ஆனா இவர்களுடைய உணர்வு முக்கியமானது என்பதில் அதை அவர்கள் உணர்வு இருக்கலாம். ஆனா அந்த உணர்வை வந்து ஒரு நடைமுறை சாத்தியமான வழிமுறைகளுக்கூடாகத்தான் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற இந்த நாடுகளிலே கூட நீங்கள் இன்றைக்கு வந்து ஒரு பெருமைப்பட்டுக் கொள்ளுகின்ற அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது. யுத்தம் முடிவடைந்து ஒரு 15 ஆண்டுகள் அது வந்து அந்த தடை அகற்றப்படவில்லை என்றால், அதை நாங்கள் வரலாற்றிலிருந்து பாடங்களை படித்து அது எப்படி நகர்த்துவது என்பது சம்பந்தமான ஒரு நுண்ணுணர்வு மிகவும் முக்கியமானது. ஆகவே வந்து இங்கு பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு குறிக்கோளோடு இயங்கிக் கொண்டிருப்பது, இனப்படுகொலை என்பது சம்பந்தமாக அவர்கள் வைக்கின்ற லொபிங்கா, அவர்கள் முன்வைக்கின்ற வாதங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம். இன்னொரு அமைப்பு வந்து சமூக வேலைகள், சமூகம் சார்ந்து வேலை செய்யலாம். உதாரணமா நான் அதுக்கு எப்படி சொல்லலாம், கிராம அபிவிருத்தி சங்கங்கள் இயங்குது. அதால அங்கு எங்களோட கிராமங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நன்மை இருக்கு. சரி, இது இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு. ஆலய சங்கங்கள் இருக்கு, விளையாட்டு சங்கங்கள் இருக்குது, இன்னும் பல்வேறு உதவி நிறுவனங்கள் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் இங்கு இயங்கிக் கொண்டிருக்குத்தானே. அப்ப அது இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் அதை வந்து நிறுத்த வரவில்லையே. ஏண்டா அது ஏதோ ஒரு வகையில அந்த பிரதேசத்தில இருந்து இடம்பெயர்ந்தவர்களில் ஒரு கணிசமானவர்கள் அந்த சமூக உணர்வு உள்ளவர்கள். அல்லாவிட்டால் நாங்கள் இவ்வளவு வசதியாக வாழுகின்ற போது ஏதோ ஒரு வகையில அந்த மண்ணுக்கும் அந்த மனிதர்களுக்கும் உதவுற வகையில முன் ஏதாவது செய்வோம். அப்படி செய்வதிலே இருக்கின்ற தவறுகள், பிழைகள் சம்பந்தமான விமர்சனங்கள் இருக்கு. அப்படித்தான் வந்து ஒரு கனடிய தமிழர் பேரவை போன்ற ஒரு அமைப்பு, நான் கட்டாயம் சொல்லுவேன், அதுல உள்ள எல்லோருமே இனப்படுகொலை என்றுதான் நம்புவார்கள். அதே நேரத்துல வந்து அவர்கள் வந்து இலங்கை அரசாங்கத்தோடு ஒரு காலமும் வந்து அவர்கள் இணைந்து செயற்படுபவர்கள் அல்ல. அல்லாவிட்டால் போன்றவர்கள் எல்லாம் அந்த அமைப்புக்கு ஆதரவாளர்களாக, உறுப்பினர்களாக இருக்க முடியாது. நீங்கள் கூட எங்களோடு இணைந்து பயணிக்கின்றீர்கள். நீங்கள் வந்து ஒரு தீவிர தமிழ் தேசிய உணர்வை இன்றும் காவி செல்பவர்கள். எல்லோருடைய மனங்களிலும் இதயங்களிலும் அது உள்ளுக்கு இருக்கின்றது, நிறுவூத்த நெருப்பாக. ஆனால்
புத்திசாலித்தனமாக செயற்பட வேண்டியிருக்கு. ஆகவே கனடிய தமிழர் பேரவை போன்ற ஒரு நீண்டகால ஒரு வரலாற்றை கொண்ட அமைப்பை அது தன்னுடைய அமைப்பினுடைய நிர்வாகிகள் எடுக்கின்ற முடிவின் பால் அதை முன்னெடுத்து செல்ல விட வேண்டும். ஆனா நீங்கள் பேசிக்கொள்ளலாம், அது சம்பந்தமாக உரையாடி கொள்ளலாம். ஆனா எந்த ஒரு அமைப்பினுடைய வேலை திட்டங்களையோ அவர்களுடைய நிகழ்ச்சிகளையோ குழப்புவது என்பது உண்மையாகவே தமிழ் தேசியத்தில் தீவிரமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு அதை சிதைப்பதாக, அதை முறியடிப்பதாகத்தான் அமைந்துவிடும். இதை அதாவது இவ்வாறான முன்னெடுப்புகளை செய்பவர்கள், அதாவது அவர்கள் செய்வது ஒரு புறம் இருக்க, அவ்வாறாக வழிநடத்தப்படுபவர்களை பின்பற்றுபவர்களை எவ்வாறு திசை திருப்பலாம், எவ்வாறு அவர்களுக்கு சரியான முறையில் அவர்களை எவ்வாறு வழி நடத்துவது? இப்பொழுது பார்த்தீர்கள் சொன்னால் நம்முடைய பரப்பில், நம்முடைய தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் ஒரு சரியான ஒரு வழிகாட்டல் இல்லை என்றதை உணர்கின்றீர்களா? இல்லை, அதை தான் நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய 1990களை நோக்கி பார்க்கின்றேன். அந்த அர்ப்பணிப்போட மீண்டும் பணிபுரிகிற அந்த இது எங்கள் போன்றவர்களிடம் இருக்கின்றது. நாங்கள் அந்த நேரத்தில் அமைப்பு எங்களுடைய அடிப்படை வசதிகளைத்தான் எங்களுக்கு தந்தது. நான் எந்த ஒரு ஊதியமும் பெறவில்லை. அதாவது என்னுடைய வீட்டுக்கு வாடகை, என்னுடைய உணவு, என்னுடைய அடிப்படை தேவைகள், உடைகள் போன்றவை. ஒரு ஆடம்பர வாழ்க்கை இல்லை, ஆனா இருப்பதற்கு ஒரு அந்த மாதிரியான முன்னேற நாடுகள் ஒரு டீசென்டா இருப்பதற்கான ஒரு குடியிருப்பு இருக்கும். ஒரு வாகனம் என்றது அது வாகனத்தின் 95% நாங்கள் அமைப்பு வேலைகளுக்காக. அப்ப அதை கவனிக்கின்ற பொழுது நாங்கள் அதில் தீவிரமாக செயற்பட்டோம். அப்ப இன்றைக்கு இன்னொரு தளத்துல தீவிரமாக செயற்பட வேண்டி இருக்கு. என் போன்றவர்கள் செயற்பட வேண்டும். செயற்படுவதற்கு நாங்கள் தயாராக உள்ளவர்கள். ஆனால் 3-4 பிரச்சனைகள் இருக்கின்றன. இப்ப கனடா மாதிரியான ஒரு நாட்டிலே எனக்கு பல்வேறு இப்பவும் 1.5 லட்சம் 14 நிபந்தனைகள் இருக்கின்றது. அதற்கு அப்பால் ஒரு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சிக்கல்கள் இருக்கின்றது. வருமானம் சம்பந்தம். மூன்றாவது நாங்கள் இலங்கை அரசை விட்டுட்டு நாங்கள் தீவிர தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய தேசியம் சார்ந்த உணர்வுள்ள மென்மையான இலக்குகளை தாக்கி கொண்டிருக்கின்றோம். அதான் எங்களோட மொழி நேர வேலையா இருக்கு. அப்ப பல்வேறு இதுகளை சொல்றது, பல்வேறு குற்றச்சாட்டுகளை, பொய் குற்றச்சாட்டுகளை அடுக்கிற கேரக்டர் அசாசினேஷன். அப்ப எங்களை மாதிரி ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டவர்களை, நான் ஒரு உதாரணம், நான் ஒரு சின்ன ஆட்டு புழுக்கி சொல்லுவேன். என்ன பலரை கரெக்டா அசாசினேட் பண்றது, பல்வேறு பொய் குற்றச்சாட்டுகளை அடுக்கிறது. இவன் முரளி, இவன் இந்த மக்களுக்கு பயன்படக்கூடியவன் தானே, இவன் என்னால என்ன பலன் கிடைக்கும், அந்த பலனை தமிழ் சமூகத்துக்கு அதை கிடைக்க செய்யறதுக்கு, அதை வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பை இன்னும் உற்சாகப்படுத்தாமல் நொறுக்கி தள்ளுறது, கள்ளனாக்குறது, காமுகனாக்குறது, இலங்கை அரசின் ஒற்றனாக்குறது. இது தீவிர தமிழ் தேசியம் என்ற போர்வையில அவர்கள் தங்களை அறியாமல், தங்களை ஒரு ஆழ்ந்த ஒரு பகுத்தாய்வுக்கு உட்படுத்தாமல் தாங்கள் நல்லது செய்கின்ற அந்த போர்வையிலே மிகப்பெரிய தவறை இழந்து கொண்டிருக்கிறார்கள். தீவிர தமிழ் தேசியம் என்ற போர்வையிலே ஒரு கணிசமானது எங்களுடைய அரவணைத்தலை, நாங்கள் ஒன்றுபடுதலை, அந்தந்த அமைப்புகள் தாங்களாகவே அந்த மக்களுக்கு சேவை செய்கின்ற வேலை திட்டங்களை முன்னெடுப்பதை தடுத்து நிறுத்தி ஒரு மிகவும் தமிழ் தேசியத்துக்கு ஒரு மிக மோசமான பின்னடைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதை அந்த சகோதரர்கள் உணர வேண்டும். அதை நாங்க வீடு வீடா போய், நான் உங்களை போன்றார்கள் வீடு வீடா போய் அதை அவர்களுக்கு விளங்கப்படுத்தணும். அவர்களுடைய தோல்ல கை போட்டு அவர்களோட பேச வேண்டும். அவர்களும் எங்களுக்கு வகுப்படுத்த பார்ப்பார்கள். அப்ப இதை இப்ப நான் மாதிரியானால் செய்ய தயாராயிருக்கிறேன். அதுல சில முக்கியமா ஒரு பொருளாதார ரீதியான தடங்கள் மிக முக்கியமாக இருக்கின்றது. எங்களுக்கு எல்லாம் ஒன்று ஆடம்பரம் தேவையில்லை. எங்களுடைய பேசிக் ஒரு சாப்பாடுறதுக்கு, ஒரு போக்குவரத்துக்கு, இந்த மாதிரியான ஒரு பேசிக் அலவன்ஸ் இருந்தா நாங்க முழு நேரமாக இறங்கி செய்யலாம். இப்ப உண்மையாக இந்த கருத்து ரீதியான கருத்து பரப்பலை, இந்த மக்களுக்கு தெளிவூட்டுதலை தொடர்ச்சியாக செய்ய வேண்டியிருக்கு. நாங்கள் சுவிட்சர்லாந்துல 90களில் செய்த மாதிரி இது இப்ப வேற மாதிரியான ஒரு செய்ய வேண்டியிருக்கு. முரளியன், அதாவது இப்பொழுது ஒரு தமிழ் தேசிய இனத்திற்கு ஒரு தலைமை தேவைப்படுகின்றது. ஒரு வழிநடத்துவதற்கான ஒரு அரசியல் தலைமையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு தலைமை ஒன்று தேவைப்படுகின்றது. அந்த தலைமையை கொண்டு வருவதற்கு மக்கள் எந்தவித தடையும் இல்லை என்று நினைக்கின்றனர். ஆனால் இந்த அமைப்புகள்
அந்த அப்படி ஒரு தலைமை வருவதை விரும்புபவர்களாக இல்லை. அதாவது அதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? இந்த தமிழ் தேசிய பரப்புக்கு ஒரு தலைமை வருவதை நான் நினைக்கிறேன் ஒரு ஏகபோக தலைமை உருவாகுவது வாய்ப்பில்லை. இது ஒரு லிபரல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இங்க பாருங்க எத்தனை கட்சிகள் இருக்கு. NDP இருக்கு, கன்சர்வேட்டிவ் இருக்கு, ப்ரோக்ரசிவ் கன்சர்வேட்டிவ் இருக்கு, லிபரல் இருக்குது, பிளாக் கியூபெக்வா இருக்குது, இங்க வேற இன்னும் கட்சிகள் பலது இருக்குது. ஆகவே ஒரு பல்வேறு அமைப்புகள், பல்வேறு தலைமைகள் தான் இருக்கு. ஆனா அந்த தலைமைகள், அந்த அமைப்புகள் அந்த ஜனநாயக பண்பு முக்கியம். இங்க ஒரு ஏகபோக தலைமை, தனித்தலைமையை உருவாக்க முடியாது. இந்த நாங்கள் இருக்கிற நாடுகள்ல அந்த நாடுகள் இந்த கட்டமைப்பு அப்படி இல்லை. அப்ப அதை நாங்கள் கொஞ்ச நாளைக்கு நாங்கள் இது சம்பந்தமான சில இதுகளை செய்து கொண்டிருப்போம். நீண்ட நாள்ல அவங்க ஒரு பெரிய பிளானை போட்டு எல்லாத்தையும் முடக்கி தடை செய்து போட்டு போய்விடுவார்கள். ஆகவே அவர்கள் வழங்குகின்ற அந்த ஜனநாயக சுதந்திரத்தை நாங்கள் வைத்துக்கொண்டு மற்ற அமைப்புகளை முடக்க, மற்ற அமைப்புகளின் இறமைக்குள் தலையிட, மற்ற அமைப்புகள் இப்படித்தான் பயணிக்க வேணும் என்று வழிநடத்த புறப்படுறத இன்று இந்த முதலாம் உலக நாட்டு கட்டமைப்புகளுக்கு அது ஒரு சரி வராது. அது நீங்க நீதிமன்ற படிகள் என்னை நான் தகுதியுடையவனாக ஆக்கி கொண்டு நான் வழி நடத்துவதற்கு முன்படலாம். எனக்கு தகுதி இல்லாமல், எனக்கு அதற்கான தகுதி இல்லாமல் இருந்து கொண்டு நான் இன்னொருவரை வழி நடத்துவது நான் மாறுபெற மாதிரி பார்க்கிறேன். அவர்கள் அந்த சொல்லுகின்ற பாதையிலே அவர்கள் பயணிக்கட்டும். அவர்கள் பயணிப்பதன் மூலம், அவர்கள் தீவிரமாக வேலை செய்வதன் மூலம் இந்த அமைப்புகள் என்னென்ன பணிகளை, என்னென்ன வேலைகளை இவை செய்ய இல்லை, பின்னடைவுக்கு உள்ளாகுது என்பதை அவர்கள் நிகழ்த்தி காட்டட்டும். அந்த நிகழ்த்தி காட்டுறதன் மூலம் பெரும்பான்மை மக்கள் அவர்கள் பின்னே திரளுவார். நிச்சயமா. அவ்வளவுதான். நன்றி முரளியண்ணா. இன்று இவ்வளவு காணும். அதாவது தொடர்ச்சியாக நிப்பாட்டாங்க அப்படியே இருக்கட்டும். நன்றி முரளி அண்ணா. பல்வேறுபட்ட விடயங்களை கதைத்து விட்டோம். தொடர்ந்து நாங்கள் இது சம்பந்தமாக, தமிழ் தேசிய அரசியல் சம்பந்தமாக சமகால விடயங்கள், குறிப்பாக நான் இந்த போராட்டம் எடுத்துக்கொண்ட, நான் ஏற்கனவே சொன்னது போல இங்கே புலம்பெயர் நாடுகளில் இந்த அமைப்புகளுக்கு எதிராக ஏற்கனவே நான் பல முறை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இந்த தமிழ் அதாவது மேதகு நினைவழிச்சியாகத்தினரால் மேற்கொண்டு அந்த விடயம் தொடர்பாக உங்களுடன் நான் கேட்க வேண்டும் என்று இருந்தேன். அது தொடர்பாக நீங்கள் பேச வேண்டிய பரப்புகளும் இருக்கின்றது, உங்களுடைய பிரச்சனைகள். அது தொடர்பாக விளங்கிக் கொள்வீர்கள். எனக்கு இருக்கிற பிரச்சனையில நான் சில விடயங்களை அப்பட்டமாக பேச முடியாத சூழலும் உண்டு. நிச்சயம் நிச்சயம். அப்படி இருந்து நான் அதை மீறி பல தடவைகள் வெளியிலே வருகின்றேன். நிச்சயமா முரளியண்ணா. அதாவது குறிப்பாக தாயகத்தை எடுத்துக்கொண்டால், தாயகத்தில் இப்ப P2P, அதாவது அந்த போராட்டம் நடைபெற்ற பொழுது வெகு வெளிச்சமாக மக்கள் இணைந்து கொண்டார்கள். அது நில அபகரிப்புக்கு எதிரான பல்வேறு மட்டக்களப்பு, அதாவது வவுனியா, பல்வேறு இடங்கள் நில அபகரிப்பு, அத்துமீறிய புத்தர் கோயில், இவ்வாறான போராட்டங்களில் ஒரு ஆரோக்கியமான கிட்டத்தட்ட அது ஒரு கட்டாயம் அது போராட வேண்டிய சூழலில் அந்த இளையவர்கள் ஒன்றிணைந்து போராடுகின்றார்கள். செம்மணி புதைகுழி தொடர்பாக போராடுகின்றார்கள். அவ்வாறான நிலைமை அங்க நிகழ்ந்து கொண்டிருக்கு. அவ்வாறான நிலைமை அங்கு போய்கொண்டிருக்க, புலம்பெயர் நாடுகளில் பார்த்தீர்கள் என்றால் இவ்வாறான போராட்டங்களை எங்களுடைய இந்த அமைப்புகள் சார்ந்தவர்கள் முன்னெடுக்கின்றார்கள் என்ற ஒரு அபாயகரமான சூழல் இங்கே நிலவுகின்றது. அங்கு வேறு இங்கு வேறாக நிலவுகின்றது. இது ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். தொடர்ந்து நாங்கள் பேசுவோம் முரளியண்ணா. இது தொடர்பாக பல்வேறுபட்ட சமகாலங்களில் வருகின்ற பிரச்சனைகள், தமிழ் தேசிய அரசியல் சார்ந்த விடயங்கள் வரும் பொழுது நாங்கள் தொடர்ச்சியாக பேச வேண்டும். அதற்கு வாய்ப்புகளை தருவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு பேசுவோம். நன்றி முரளியண்ணா. நன்றி படையலுக்கும் ஜெயச்சந்திரனுக்கும் நன்றி.